இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி அவர்கள் சீஷெல்ஸ் நாட்டிற்கு செல்ல இருக்கிறார். அங்கு குடியரசுத் தலைவர் பதவியேற்பில் இந்திய சார்பாக துணை ஜனாதிபதி முதல் முறையாக அயல்நாடு செல்ல இருக்கிறார். இரண்டாவதாக நவம்பர் 14 தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன் முறையாக ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தலைவராக. அவர் ஹவுஸ் பிரசிடென்ட் பண்ண போறார். அது ஒரு மாபெரும் திருப்பம். இந்தியர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு அது ஒரு நல்ல வரவேற்பு தினம். அதை தவிர இன்னொரு பூச்செண்டு என்று ஒரு புதிய அத்தியாயத்தை நாம் திறப்புவேனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய செய்தி துளிகளை எல்லாம் சிவகுமார் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. மூப்பனாருடைய மகன் இன்று அமெரிக்கா சென்றிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய ஐநா சபையில் பேச இருக்கிறார். ஒரு வார காலமாக சென்று நவம்பர் மாதம் 3 சென்னை திரும்ப இருக்கிறார். இது ஒரு மாபெரும் திருப்பம். காரணம், தமிழகத்தில் இருந்து பல எம்பிக்களை நரேந்திர மோடி அனுப்பி வைத்திருக்கிறார் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளிக்கு. அதில் தமிழ் சார்பாக அவர் சென்றிருப்பார். அவருக்கும் சிவாக்கும் நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கிறோம்.